புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 12 தொடக்கம் 19 முடிய. அந்நாள்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்கள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, ஜாக்கோப்பு, ஜோவான், பிலிப்பு, பெத்லமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் ஜாக்கோப்பு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், ஜாக்கோப்பின் மகன் ஜூதா, துரோகியாகிய மாறிய ஜூதாஸ்கரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் ஜூதேயா முழுவதிலிருந்தும் ஜெருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நிலைமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீயாவிகளால் தொல்லைக்குள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் வாசகங்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபத்தினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு இன்றைய வாசகத்தினூடாக எங்களுக்கு எடுத்துக் கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது தன்னுடைய வாழ்வின் எல்லா நேரங்களிலும் அவர் சபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தனிமையான இடங்களுக்கு சபிக்க சென்றார். இன்றைய நற்செய்தியிலும் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் என்று சொல்லி. அந்த வேண்டுதலின் பிற்பாடு திருத்தூதர்களை தெரிந்தெடுக்கின்றார். பின்னர் அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டதால் பல நோயாளர்கள் குணமானார்கள். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போல நாங்களும் சபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவுற கூறுகின்றார். ஏன் நாங்கள் சபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு கடவுளாக எங்களுடைய ஆயனாக இருப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்களும் சபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய திருவிழத்திலே பல இடங்களிலே பார்க்கின்றோம், சபத்திலே ஈடுபட்டவர்களுக்கு ஆண்டவர் செவி சாய்த்தார் என்று சொல்லி. நாங்கள் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவர் சொதோம் நகர மக்களுக்காக இறைவனிடம் கேட்கின்றார், பரிந்து பேசுகின்றார். இறுதியிலே அவர் செபம் கேட்கப்படுகின்றது. அந்த மக்கள் அழிவில் இருந்து காப்பாற்றப்படுகின்றார்கள். மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது மோசேயும் இஸ்ரேல் மக்களுக்காக இறைவனிடம் வேண்டுகின்றார். அவர்கள் வெண்கல பாம்பை வழிபட்ட போது ஆண்டவருடைய சினம் அவர்களுக்கு எதிராக எழுந்தது. ஆனால் மோசே அவர்களுக்காக பரிந்து பேசுவதை நாங்கள் விடுதலை பயர் நூல் 32ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல அன்னாவினுடைய செபமும் கேட்கப்படுகிறது. அவள் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலையிலே இருந்தாள். ஆனால் அவள் இறைவனிடம் வேண்டிய போது அங்கே அவளுடைய செபம் ஆண்டவர் முன்னிலையிலே கேட்கப்பட்டது. அவளுக்கு குழந்தை கிடைத்தது. இவ்வாறு தீவிரத்திலே பல இடங்களிலே சபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இடங்களையும் ஆண்டவர் சபத்திற்கு செவிசாய்க்கின்ற பல நிகழ்வுகளையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதே விடங்கள் புனிதருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது புனிதருடைய வாழ்விலும் அவர்கள் சபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். புனித அகுஸ்தினாருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மறந்துவிட்டு மற்றைய மதங்களுக்கும் மற்றைய கோட்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஒழுங்கற்ற வாழ்க்கையை அவர் வாழ்ந்து வந்தார். இதனால் அவருடைய தாய் மொனிகமா மிகவும் மன வேதனை புற்றால் இறைவனிடம் தொடர்ந்தும் வேண்டினாள். அவருக்காக அவர் இடைவிடாது வேண்டிய காரணத்தினால் அவருடைய செபமும் அங்கே கேட்கப்படுகின்றது. அம்ப்ரோசியார் மொனிகமாவிடம் கூறிய வார்த்தை, ஒரு தாயினுடைய கண்ணீரும் செபமும் எப்போதும் வீணாக போகாது, நீ தொடர்ந்து மன்றாடு என்று சொல்லி மொனிகம்மாவை பார்த்து கூறுகின்றார். அதனால் அவளும் தொடர்ந்து தன்னுடைய மகனுக்காக மன்றாடுகின்றாள். அவனும் மனம் மாற்றம் பெற்று இன்று நாங்கள் எங்களுடைய திருச்சபையினுடைய ஒரு புனிதராக புனித அகுஸ்தினாரை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு எங்களுடைய திருவிவிலியத்திலும் எங்களுடைய புனிதருடைய வாழ்விலும் செபம்
எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இருந்தது என்பதையும் அந்த செபத்திற்கு இறைவன் செவி சாய்த்தார் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் செபத்திலே ஈடுபடுகின்ற போது நாங்கள் இறைவனுடைய ஆசிரியையும் அருளையும் வல்லமையும் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். மேலும் நாங்கள் பார்க்கின்றோம், புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே கூறுகின்றார், நாங்கள் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கின்ற போதுதான் நாங்கள் ஆண்டவருடைய அருளையும் ஆசியையும் பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வாறு ஒரு மரமானது கிளையானது மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற போதுதான் அது கனி கொடுக்கின்ற ஒன்றாக மாறுகின்றது. அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அது கனி கொடுக்க முடியாத ஒன்றாக மாறிவிடும். அதுபோலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் செபத்தோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடும் இணைக்கப்படவில்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வும் ஒரு கனி கொடாத வாழ்வாக மாற்றம் பெற்றுவிடும். இந்த சமூகத்திலே நாங்கள் செபத்தை விட்டுவிட்டு பல விடயங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். சின்ன திரைகள், படங்கள் என்று சொல்லி தொலைக்காட்சிகளுக்குள் நாங்கள் எங்களுடைய வாழ்வை தொலைத்து விடுகின்றோம். இவ்வாறு எங்களுடைய வாழ்வு செபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத வாழ்வாக, இன்றைய உலகிலே இருக்கின்ற மாய கவர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வாழ்வாக எங்களுடைய வாழ்வு அமைந்து விடுகிறது. ஆகவே அன்பானவர்கள், நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், எங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் செபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் பலன் கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக எங்களுடைய வாழ்வு மாற்றம் பெறும். ஆகவே நாங்கள் சிந்தித்து பார்த்தவர்களாக தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாக நாங்கள் தொடர்ந்தும் வாழ நாங்கள் தொடர்ந்தும் மன்றாடிக் கொள்வோம். ஆமீன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.